ஹாய்ங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பால் சோப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான டே. ரொம்பவே ஆர்டர்ஸு. அதுக்கப்புறமா ரெட் வைன் ஜெல் மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ரெட் வைன் ஜெல் கேட்டாலும் நான் அன்னன்னைக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். நம்ம வந்து ரெட் வைனே வந்து ஒரிஜினல் ரெட் வைன் வாங்கி தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி ரெட் வைன் ஜெல் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுக்குறோம். இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்மளோட பேஜில் வந்து இது ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட்டு. வாங்கினவங்க எல்லாருமே அக்கா சூப்பருங்கக்கா, உங்களோட ரெட் வைன் ஜெல்லு செம்ம க்ளோயிங்காக இருக்குங்கக்கா, செம்மையாக கலர் கொடுக்குதுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் வைனையுமே வந்து நம்ம டைரெக்டாக சேர்த்து இந்த ஜெல் செய்யும் போது தான் இதில் வந்து அவ்வளோ ஒரு ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பன்னீர் ரோஸ் பூ வந்து காய வச்சு எடுத்திருந்தேன். அதை வந்து அரைச்சி அதையும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, கோகோனட் மில்க் ஷாம்பு ஆர்டர், அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அண்டர் ஐ க்ரீமும், அதுக்கப்புறமா லிப் பாம் அதையும் ரெடி பண்ணிட்டேன். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது. அடுத்தது ரெட் வைன் சோப்பு, அடுத்ததாக பன்னீர் ரோஸ் சோப்பு, அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல்லு, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன், அதுக்காக வந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் போட்ட ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வை சண்முகி படத்தில் வர மியூசிக்கை வந்து போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன், அதுக்காக சிம்பிளாக சாரீ வியர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து புரட்டாசி மாதம் எடுக்கலாம், அதுக்கு முன்னாடியே எடுத்ததான். எனக்கு இப்போல்லாம் வந்து ப்ராடக்ட்டு கொஞ்சம் அதிகமாக படுத்ததுனால நம்மளுக்கு அதை ரெடி பண்ணுறக்கே சரியாக இருக்குது. இந்த வீடியோவில் எடிட் பண்ணுறக்கே டைம் இருக்கிறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருக்கும் இந்த வீடியோ எடுத்து. அந்த ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன்.